அழைச்சி நீ போய் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வா, அதுக்கப்புறமா ஜனங்களுக்கெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ராஜா என்ன பண்ணுறாரு, ஆட்களை அனுப்புகிறாரு. அவங்க போய் பார்த்துட்டு வந்து ஆமாம் இது உண்மைதான்னு சொன்ன பிறகு தான் ஜனங்களுக்கெல்லாம் இது அறிவிக்கப்படுது. இது என்னன்னா, நம்ம எடுத்த உடனே நான் நற்செய்தி அறிவிக்கிறேன்னு சொல்லி எழும்பி கிளம்பி போகக்கூடாது. நற்செய்தி அறிவிக்கணும்னு சொன்னால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முதல்ல இயேசுனுடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தையை நம்ம கேட்டு 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 தியானிச்சு அதுக்கப்புறம் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனோம். முதல்ல காவலாளி, அதுக்கப்புறம் அரண்மனை ஊழியக்காரங்க, அதுக்கப்புறம் ராஜா. இப்போது கர்த்தர் தான் சொல்லுவார், லாஸ்ட்டாக தான் கர்த்தர் இடத்துல போவோம். கர்த்தர் சொல்லுவார், ஆவியானவர் மூலமாக நமக்கு உணர்த்துவார், இந்த இடத்துக்கு போ, உனக்கு ஆத்துமாக்களை நான் தருவேன் அப்படின்னு அவர் சொல்லும்போது அப்போ நீங்கள் அந்த நற்செய்தியை எடுத்துகிட்டு போனீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு ஆத்துமாக்களை தருவார். நீங்கள் அவசரப்பட்டு போனீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல என்னதான் மிஞ்சும், நம்மளுக்கு